மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். உணவில் நம்ம சேர்க்கக்கூடிய சில பொருட்கள் மருந்தாகவும் பயன்படுது. அதுல முக்கியமா நம்ம ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்றதுல ஒண்ணு முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா லவங்கப்பட்டை, சின்னமோம் அப்படின்னு சொல்றோம். இதுல சிலோன் பட்டை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பொதுவா இந்த லவங்கப்பட்டையில 2 வகை இருக்கு. திக்கா நல்ல மரப்பட்டை மாதிரி இருக்கும், மெலிசா சுருளா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சுருளா இருக்கக்கூடிய பட்டை தான் நம்ம இன்னைக்கு நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்த சமையலுக்கும் அது பயன்படுத்தினா நல்ல மனம் தரக்கூடியதாக இருக்கும். பட்டையா இருக்கிறது கூடிய கொஞ்சம் திக்கா இருக்கக்கூடிய லவங்கப்பட்டையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த மெலிசா சுருளா இருக்கு இல்லைங்களா, இந்த லவங்கப்பட்டை இது சன்ன லவங்கப்பட்டை அப்படின்னு இதுக்கு பேரு. இந்த பட்டைக்கு அதிகமான பொதுவா சித்த மருத்துவத்துல மரப்பட்டைகளுக்குமே ஒரு மருந்துகள் அதுல இருந்து நிறைய நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்போ வேப்ப மர பட்டையா இருந்தாலும் சரி, பூவரச மரத்து பட்டை, அசோகப்பட்டை, நாவல் மரத்து பட்டை, இந்த மாதிரி மரப்பட்டைகள் அந்த பார்க் அப்படின்னு சொல்றோம். இதுல நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கிறோம். அதே மாதிரிதான் இந்த லவங்கப்பட்டையும் பார்த்தோம்னா நம்ம உடலுக்கு நிறைய மகத்துவமான நிறைய பலன்களை கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஸ்பெஷலா வெயிட் லாஸ்க்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் மெடிசன் கொடுக்குறோம். நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு தாட் என்னன்னா, எதை சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகும்? நிறைய பேர் கேட்பாங்க, மேம் இதை நான் சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகுமா? வெயிட் லாஸ்க்கு ஏதாவது ஒண்ணு கொடுங்களேன் அப்படின்னு கேட்பாங்க. அடுத்ததுதான் நம்ம என்ன பண்றோம்னா, டயட்டை பத்தியோ இல்ல எக்ஸசைஸ் இதை பத்தியோ நம்ம யோசிக்கிறோம். அப்போ பொதுவா வெயிட் லாஸ்க்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஏதாவது ஒரு ட்ரிங்க் மாதிரி எடுத்துக்கிட்டா நல்லதா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அப்படி செய்யக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு சூர்ணம் கடந்த ஒரு 10-12 வருடங்களாக இது நிறைய பேருக்கு, ஸ்பெஷலா லேடிஸ்க்கு நிறைய பேருக்கு இதை கொடுத்து, இப்ப ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமோ இல்ல மெனோபாஸ் டைம்லோ வெயிட் கெயின் ஆயிருப்பாங்க, அவங்களுக்கு இதை நம்ம கொடுக்குறோம். அதுல முக்கியமான ஒரு மூலிகையாக தான் இந்த லவங்கப்பட்டை அதுல சேருது. அந்த லவங்கப்பட்டை சேர்த்து அதை கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியா வெயிட் லாஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். இதுல சுக்கு ஒரு முக்கியமான ஒரு மூலிகையாக சுக்கு இருக்கு, சிறுநாகப்பூ அப்படின்ற ஒரு மூலிகை இருக்கு, வாய்விடங்கம் இருக்கு. இந்த சிறுநாகப்பூ வாய்விடங்கம் ரெண்டுமே என்னன்னா ஒரு மிக சிறந்த ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பாடியில இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எலிமினேட் பண்றதுக்கு இந்த 2 மூலிகையுமே சிறந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதுல வெந்தயம் சேருது. வெந்தயம் எதுக்குன்னா நம்ம பாடியில, அதாவது ஒவ்வொரு செல்கள்லயுமே இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எலிமினேட் பண்றதுக்கு வெந்தயம் சேருது. இதனோட சுருள்பட்டை நம்ம சேர்க்கிறோம். சுருள்பட்டையோட இப்போ இது எல்லாமே சேர்ந்த அளவுக்கு கொஞ்சமா நம்ம என்ன பண்றோம்னா பெருங்காயம் சேர்த்துக்கிறோம். அது கூட கொஞ்சம் மஞ்சள், இது கருமஞ்சளா இருந்தா இன்னும் சிறந்தது, மஞ்சள் சேர்த்துக்கும். இந்த மூலிகை எல்லாமே சேர்த்து நம்ம மருந்தா பவுடரா எடுத்து ரெடி பண்ணிக்கிறோம். டெய்லி காலையில இதை ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு தண்ணியில நல்லா பாயில் பண்ணி வடிகட்டி குடிச்சிட்டு வரணும். இது காலையில எம்டி ஸ்டொமக்ல குடிக்கும்போது ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சமா ஒரு 4-5 சொட்டு எலுமிச்சை சாறு அதுல விடணும். தேன் கொஞ்சம் கலந்துக்கலாம். இப்ப இதுவே டயபெட்டிக் பேஷண்ட்ஸா இருந்தீங்கன்னா தேனை அவாய்ட் பண்ணிட்டு, தேன் சேர்க்காம எலுமிச்சை சாறு மட்டும் சேர்த்து இதை குடிச்சிட்டு வந்தோம்னா உடல் எடை மிக வேகமாக குறைய ஆரம்பிக்கும். இதை குடிச்சிட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் திரும்ப நம்ம நல்ல ஹெவி டயட் எடுக்கிறது, ஆயிலி டயட் எடுக்கிறது அப்படி பண்ணக்கூடாது. இதை குடிச்சிட்டு நம்ம எக்ஸசைஸ் இல்லைன்னா வாக்கிங் போறது வழக்கமா வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம்னா உடல் எடை நிச்சயமாக குறைய ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு இந்த லவங்கப்பட்டையில் மிக சிறந்த மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த பட்டை பவுடரை மட்டும் நம்ம தனியா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு விக்கல் வருது, சில நேரங்கள்ல ஏதாவது ஒரு ஃபுட்டு சாப்பிட்டோடனே வயிறு ரொம்ப ப்ளோட்டிங்கா இருக்கு, அடிக்கடி ஏப்பம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த லவங்கப்பட்டை பொடியை கொஞ்சமா தண்ணீர்ல போட்டு கலந்து இல்ல வாயில போட்டு கொஞ்சம் தண்ணீரை குடிச்சிட்டு வரலாம். வெதுவெதுப்பான தண்ணீரை குடிக்கும்போது அதிகமான பலன்கள் நமக்கு பெறும். பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கா, அது கிளியர் ஆகும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சிலருக்கு ஃபேட்டி லிவர் கண்டிஷன் இருக்கும், ஸ்ப்ளீனோமெகாலி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது மண்ணீரல் வீக்கம். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஹீமோகுளோபின் லெவல் குறையிறது, பாடியிலே ரத்தம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் ஸ்பிளீனோட, அதாவது மண்ணீரல் வீக்கம் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு. ரொம்ப நாளா நான் ரொம்ப வருஷமா ஆல்கஹால் எடுத்துக்கிட்டே இருக்கிறேன், அப்போ என்னோட உறுப்புகள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு, இதை நான் புதுப்பிக்கணும், ஸோ பாடியில இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எலிமினேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த லவங்கப்பட்டையை பயன்படுத்தலாம். ரொம்ப நாளா ஆல்கஹால் எடுத்து இதனால கை காலில் நடுக்கம் ஸோ லிவர்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் தென் அகெயின் ஸ்பிளீனும் பாதிக்கப்பட்டிருக்குன்னா இந்த லவங்கப்பட்டையை பயன்படுத்தலாம். இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, லவங்கப்பட்டை பொடி ஒரு 100 கிராம், இதனோட கிராம்பு, ஏலக்காய் இது இரண்டுமே 10 கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும்.
இது ரெண்டுத்தையும் எடுத்து அதே மாதிரி நல்லா பாயில் பண்ணி நம்ம குடிச்சிட்டே வரணும். இது பாயில் பண்ணும்போது இதுல இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாமே அதுல நல்ல சத்துக்கள் இறங்கி 2 டம்ளர் தண்ணி விட்டோம்னா 1 டம்ளர் வரைக்கும் நல்லா பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். இந்த தண்ணியை குடிச்சிட்டே வரும்போது, இந்த லவங்கப்பட்டை சேர்ந்த இந்த தண்ணியை குடிச்சிட்டே வரும்போது லிவருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆல்கஹால் எடுத்து இதனால நமக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டுடுச்சு, நான் இதுல இருந்து ரிவர்ஸ் வர ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, என்னுடைய கல்லீரலை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு லவங்கப்பட்டை மிகச்சிறந்த ஒரு சொல்யூஷனா இருக்கும். அதே மாதிரிதான் கடல் பாசி. இந்த கடல் பாசி ஸ்பைரலோனா அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஸ்பைரலோனாவும் இந்த சுருள் பட்டை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த லவங்கப்பட்டையும் சேர்த்து நம்ம எடுக்கும்போது மிகச்சிறந்த பலன்கள் நம்ம உடல்ல வந்து நிறைய நடக்கிறத நம்ம பார்க்க முடியும். என்னன்னா, சிலருக்கு தைராய்டு ப்ராப்ளம் கண்டினியூஸா இருந்துகிட்டே இருக்கும். என்னதான் நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் தைராய்டு குறையல. ஃபர்ஸ்ட் வந்து 50 mg மெடிசன் எடுத்தேன், 100 இப்போ 150 மில்லிகிராம் வரைக்கும் நான் டேப்லெட் எடுக்கிறேன்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த கண்டிஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த கடல் பாசியும் லவங்கப்பட்டையும் சேர்த்து மருந்தாக பயன்படுத்தலாம். இது இரண்டையுமே நம்ம பவுடர் பண்ணிட்டு தேன்ல கலந்து நம்ம டெய்லி தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா வேற எந்த மருந்துமே நிச்சயமாக தேவைப்படாது. ஹைப்போதைராய்டிசமாக இருந்தாலும் இல்லை ஹைப்பர் தைராய்டிசமாக இருந்தாலும் இந்த லவங்கப்பட்டையை பயன்படுத்தி நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம்னா நிச்சயமான பலன்களை பெற முடியும். அது மட்டும் இல்லாம இந்த லவங்கப்பட்டையை பயன்படுத்தி உடல் எடை குறைக்கவும், நான் சொன்ன மாதிரி இந்த தைராய்டு சார்ந்த மருந்துகளும் நம்ம கிளினிக்ல பல வருஷமாக கொடுத்துட்டு இருக்கிறோம். நிறைய பேர் இதை சாப்பிட்டு பலன் அடைஞ்சிருக்காங்க. நான் லவங்கப்பட்டையை பயன்படுத்தி செய்யக்கூடிய குறிப்புகள் எல்லாமே இந்த பதிவுல சொல்லியிருக்கேன். இது நிச்சயமா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய பலன்களை இது கொடுக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.